சிற்பர சச்சிதானந்த குருசாமி ஆயும் எங்கும் நிறைந்திருக்கப்பட்ட மேகவண்ணன் ஆகிய கோபாலக்கண்ணன் வந்தேன். பந்தமற்ற தூயன் பாண்டவர் சகாயன் பார்த்த சாரதி ஓட்டும் தீர்த்தன் வந்தாபாசமே அற்றவன் பாண்டவரை மட்டும் எப்பொழுதும் மனதில் நினைத்திருப்பவன் அன்பு கூர்ந்த லட்சுமிக்கு மணாளன் சுபத்திரைக்கு அண்ணன் இது அமர்ந்திருக்கும் மாதனுக்கு தரிசனம் காட்ட வந்த கண்ணன் ஆசீர் பெருக என்ன ஊரு ஊரா கிளம்பிட்டீங்களா? ஏன் இதே போலத்தான் ஒருத்தன் வேலுல ஒரு ஆளு இந்த மாதிரி வேஷம் போட்டு சுத்துறாங்க. அப்படியா? பஜ் கோவிந்தா பஜ் கோவிந்தா பஜ் கோவிந்தா. என்னுடைய பரம பக்தன் எல்லாம் என்னை நாடி வருவதற்கு என்னை போல வேடம் பூண்டு தினந்தோறும் கால்நடையா வந்த பக்தர்கள் எல்லாம் பாத்தியா? ஆமா, என்னுடைய பரம பக்தர்களடா. நீ அப்ப உண்மையான பகவான் தானா? சரி, உண்மையான பகவான் இல்லன்னு நீ நினைச்சா சரி. சரி, உண்மையான பகவான்னா ஆதார் கார்டு தாங்க. ஆதார் கார்டு ஆமா இருக்குதா இல்லையா? அதெல்லாம் சிருஷ்டிகளை படைக்கும் பொழுது ஓய்ஸ்டியா? இப்போதுதான் இதெல்லாம். சரி, ஆதார் கார்டு இல்ல, ஏறி வேலை அட்டை வச்சுக்கிறியா? அப்படியா? இல்ல ஓட்டு ஐடி கார்டு நாட்டு குடிமக்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி இது. இல்ல பேங்க் பாஸ்புக் அது வச்சுக்கிறியா? ஆமா. பேங்க் நீ கேட்கலாம். தேவதா ஆஞ்சநேயர் ராசம் கிருஷ்ண ராசம் போடுறது பத்கோவிந்தா பத்கோவிந்தா பத்கோவிந்தா. ஆனா நீ அந்த மாதிரி பத்கோவிந்தாவா இல்ல உண்மையான பகவான் தானே நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? விளக்கமா சொன்னால தெரியும். விளக்கமா சொன்னால தெரியும். ஆமா, உண்மையான பக்தன் தான். அப்ப நானே மாதவா விகடமான வார்த்தை எல்லாம் வேண்டாம். நான் யாருன்னு விளக்கமா சொல்றேன், வாய மூடிக்க பாரு. இல்ல, நீ உண்மையான சாமி தான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னாக்கா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன 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 உதவி? கொஞ்சம் வசதி கம்மியா போச்சு. அப்படியா? ஆமா, தினந்தோறும் நீ மன வச்சா இப்ப ஒண்ணு வாங்கிடுவேன். என்னுடைய பரம பக்தர் எல்லாம் அதனால் முதல் இதனால் வரை ஏழ்மையிலே இருக்காங்க. மனம் பாதனையா தான் இருக்குப்பா. ஆனா நீ மனசு வச்சா இப்ப கூட நான் வாங்கிடுவேன். என்னுடைய பரம பக்தர் எல்லாம் மாட மாளிகை கோட கோபுரமோடு வாழ சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா இப்ப கூட வாங்கிடுவேன். எனக்கு அதிகமான ஆசைடா. ஒண்ணு இல்ல, திருப்பதி போற இல்ல, திருப்பதியில ஒரு 3-5 கஞ்சி இடம் கொடுத்தா போதும். ஏன் என்ன 5 கஞ்சி? ஆமா, இதானே 7 மலை இருக்கிறது. என்னுடைய மலை எங்கு வேண்டுமானாலும் உனக்கு இடம் தருகிறப்பா. நீ இருக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நாண்ட விட்டா கூட போதும். அப்படியா? ஆமா, அந்த முடி எடுக்கிறாங்க பாரு, மொட்டை அடிக்கிறாங்களே, அந்த இடத்துல ஒரு ஓரமா இடம் விட்டுட்டுனா இந்த பொட்டி கடை வைக்கிற மாதிரி விட்டா போதும். இதுதானே? ஆமா, என்னன்னு கேளு. என்ன? பாட்டில் கடை வச்சு போயிச்சுக்குவேன், சரக்கு கடை. அது சுத்தமா இழுத்து மூட்டுக்கிறான். அது உன்னை பார்க்க கூட்டம் நிக்குதா இல்லையா? நம்ம கிட்ட கை நீட்டத்துக்கு எம்மா கூட்டம் நிக்கணும். அங்க ஒரு இடம் தான் சுத்தமா இருக்கு. அந்த இடத்தையும் வந்து தீர்த்து புள்ளான்னு பாக்குறியா மாதவா? சரி பகவான், விகடமான வார்த்தை எல்லாம் வேண்டாம். ஸ்ரீ என்றால் பெண், தரன் என்றால் நாயகன். லட்சுமி சதானந்தனுடைய மார்பிலே தரித்திருப்பதா ஸ்ரீதரன் நந்தனன். ஆமாண்டா. மும்மூர்த்திகளிலே என்னுடைய மார்பிலே லட்சுமிக்கு இடம் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? சிவன் ஹரி பிரம்மா மூர்த்திகளிலே முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய முக்கந்தாரி பரமக்கடவுள் தன்னுடைய மனைவிக்காக இடபாகத்தை தந்தார். என்ன மும்மூர்த்தியிலே முதல் மூர்த்தி மனைவிக்காக இடபாகத்தை தந்தார். நடுமூர்த்தி நாராயணன் நான் என் மனைவிக்காக என்ன கொடுப்பது என்று யோசனை செய்தேன். என் மனைவிக்கு மார்பிலே இடத்தை கொடுத்தேன். மார்பில இடம் கொடுத்துட்டாரு அண்ணா கொண்டாட்டிக்க. நீ எங்க இடம் குத்திய யாருக்கு சேர்த்து மார்பிலே இடம் கொடுத்தேன். என்னுடைய மகன் இந்த
பிரம்மதேவன் என்ன செய்தான் தெரியுமா? ஆமா. மும்மூர்த்தியில இளையமூர்த்தி பிரம்மதேவன் என்ன செய்தான் தெரியுமா? 2 மனைவிகளுக்கும் அவர்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்து விட்டான். நம்முடைய மனைவிக்கு சரஸ்வதிக்கு எங்கு இடம் கொடுப்பது என்று யோசனை செய்து பிரம்மதேவன் தன்னுடைய நாவிலே இடம் கொடுத்தான் மனைவிக்கு சரஸ்வதிக்கு. அப்படி மும்மூர்த்திகளை இடம் கொடுத்ததுல ஆமா அந்த மார்பில இடம் கொடுத்த லட்சுமிக்கு தப்பு கிடையாது. அப்படி இருந்தாலும் ஏண்டா மாதவா பேராயிரம் நாமம் எனக்கு அதுல ஜெகமளந்த பாதன் என்று எனக்கு அபிதானம். அப்படி இருந்தாலும் மாதவா இந்த மாபலியின் ஆணவத்தை அடக்கி இந்த புவனத்தை 2 அடியாக அளந்து மாபலியின் ஆணவத்தை அடக்கி புவனத்தை 2 அடியாக அளந்ததா ஜெகமளந்த பாதன் என்று அபிதானத்தை பெற்றேன். அப்படி இருந்தாலும் நான் யாருடைய சுதன் தெரியுமோ? தேவாகி என்று விளக்கம் செய்த மன்னா தேவாதி தேவன் விநாயகரின் பேரினாலும் இன்னும் சென்னி பொன்னி பூவாடக்காரி பூங்காவனத்தம் என்று சொல்லக்கூடிய பெண்தேவதியின் பேரினாலும் 18 நாள் ஏகபோகத்திலே உட்பணமாகிய வீர பாஞ்சாலியின் பேரினாலும் இன்னும் ஊர் தலைவர் நாட்டாமை கவுன்சிலர் வார்டு நம்பர்கள் விழா குழுவினர் காப்புதாரர் குமார வர்க்கம் அனைவருமாக ஒன்று சேர்ந்து கிராம பணமாக கண்ணவரா நாடக மன்றத்திற்காக 501 ரூபாய் வழங்கியுள்ளார். அப்படி அன்பில் பலி தன்மை நெஞ்சம் மக்கள் சம்பத்து மருமக்கள் சம்பத்து தன சம்பத்து தானிய சம்பத்து குபேர செல்வங்களோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் கண்ணவராணியும் திரௌபதியும் பிரார்த்தனை செய்கிறோம். கிருஷ்ணா உனக்கு உட்படம். இன்னும் அபிமன்யு சுந்தரி திருக்கல்யாணம் நாடக உபயதாரர்கள் இன்னும் நாடக உபயம் அபிமன்யு சிலை உபயதாரர்கள் தஞ்சான் வீடு வகையராக்கள் இன்னும் மூத்தன் வீடு வகையராக்கள் காமாட்சி வீடு வகையராக்கள் இன்னும் மூக்காளன் வீடு வகையராக்கள் தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது குழந்தையாக உலக ரட்சகனாக ஓங்கார ரூபனாக நான் எப்படி ஜனனமானேன் தெரியுமா? மாதவா என் தாய் தேவகிக்கும் என் தந்தை வசுதேவருக்கும் திருமணம் செய்து வைத்து தேர்தட்டிலே அமர்த்தி ஆனந்தத்தோடு என் தாய் மாமன் கம்சனானவன் ஊர்வலம் கொண்டு செல்கிறான். அத்தருணத்திலே ஆகாய மார்க்கமாக அசரீர் வாக்கு எப்படி அடே கம்சா எந்த தங்கையை திருமண கோலத்தோடு தேர்தட்டிலே அமர்த்தி ஆனந்தத்தோடு ஊர்வலம் கொண்டு செல்கிறாயோ அந்த தங்கை வயிற்றிற்கும் 8வது குழந்தையால் உனக்கு கட்டாய மரணம் என்று அசரீர் திடீரென்று என் தாய் மாமன் தேரை நிறுத்தினான். தன்னுடைய கரத்தில் இருந்த உறைவாளை உருவினான். வாங்கினான் தங்கையை வெட்டுவதற்கு.
என் தந்தை அருகாமையினுடைய இருந்த என்னுடைய தந்தை வசுதேவர் தடுத்தார். கம்சா, உன் தங்கையால் அல்ல உனக்கு உயிர் மரணம். தங்கை வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் தானே உனக்கு உயிர் மரணம். இதனால் உன் தங்கை எதற்காக வெட்ட வேண்டும் என்று என் தந்தையானவர் விளைந்தார். பார்த்தான் கம்சன், என் தாய்க்கும் தந்தைக்கும் விளங்கிட்டான், சிறைச்சாலை அடைத்தான், பலத்த காவலிட்டான். உணவுப் பொருள் அனைத்தும் சிறைச்சாலையில் நடந்தேறி வருகிறது. உணவு எல்லாம் மொத்தம் சிறைச்சாலை முடியுது. சில நாள் கழித்தது, என் தாயும் தந்தையும் சிற்றின்பம் கொண்டார்கள். 10 திங்கள் கழித்தது, அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பார்த்தான் கம்சன், காவலாளி கொண்டு சென்று என் தாய் மாமன் கம்சனிடம் அறிக்கையிட்டார்கள், கொடுத்தார்கள். பார்த்தான் கம்சன், 8வது குழந்தையால் கட்டாயம் மரணம் என்ற அசரியர் வாக்கு. முதலிலே பிறந்தது பெண் குழந்தை, இக்குழந்தையும் விடக்கூடாது. ஏன்? 1ல இருந்து என்ன அது 8, அந்த 8ல இருந்து என்ன இது 8 ஆயிடும். அதனால் இக்குழந்தையை விடக்கூடாது என்று காலை பிடித்தான். மேலே சென்ற குழந்தை கீழே வரும் தருணத்திலே உறைவாளை நீட்டிக் கொண்டிருக்கிறான். மேலே சென்ற குழந்தை வாளின் மத்தியிலே பட்டு 2 பிளவாக போனது. இப்படியே 6 குழந்தைகள் நடந்தேறியது. 7வது குழந்தை என் தாயின் வயிற்றிலே கருகலைக்கப்பட்டது. 8வது குழந்தையாக உலக ரட்சகனாக ஓங்கார ரூபனாக நான் எப்படி ஜனனமானேன் தெரியுமா? மாதவா, ஆவணி மாதம் அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ணபட்சம் கூடிய சுபதினம் இரவு 11:55 சம்பளான ரூபத்தோடு சங்கு சக்கராயத்தோடு நான் ஜனனமானேன். சங்கு சக்கராயுதா? ஆமா மாதவா, பிறந்த உடனே பேசுமா குழந்தை? பேசாது அந்த குழந்தையா? அப்படியா? நான் பேசினேன். என் தந்தை வசுதேவரை தட்டி எழுப்பினேன். அப்பா, என்னை நீ காபந்தனம் செய்ய வேண்டும் என்றால் சரியாக 12 மணி அளவிலே இப்போதுதான் ஆயர் பாடியிலே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்னை கொண்டு அங்கு விட்டு அங்கு இருக்கும் பெண் குழந்தையை கொண்டு வந்து வடமுதராபுரி சேர்த்தா என்னை காப்பாற்றலாம் என்று என் தந்தை வசுதேவரை தட்டி எழுப்பினேன். என் தந்தையானவர் எழுந்தார், என்னை வாரி கூடையிலே வைத்தார், தலை சுமந்து நடக்க ஆரம்பித்தார். ஆயர் பாடி செல்லும் வழியிலே பெரிய தடாகம், இருகரையும் புரண்டோடுகிறது ஜலம். ஆமா, என் தந்தையானவர் ஆற்றை கடப்பது என்று தயக்கமுற்றார். ஆனால் என் தங்கை கங்காதேவி பார்த்தார், அண்ணா இவ்வழியாக இப்போது போகிறார், திரும்பி எப்போது வருவாரோ வரமாட்டாரோ என்று ஜலமெல்லாம் விடுபட்டு விலகியது. என் தந்தைக்கு வழிவிட்டார் தங்கை கங்காதேவி. என்னை ஆயர் பாடி தொட்டிலே உறங்க செய்து விட்டு அங்கு இருக்கும் பெண் குழந்தையை கொண்டு வந்து வடமுதராபுரி சேர்த்தார். காவலாளி அனைவரும் பிடிபட்டார்கள். கம்சனிடம் அறிக்கையிட்டார்கள், 8வது குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கு உன் தங்கைக்கு என்று. பார்த்தான் கம்சன், கேவலம் 8வது பெண் குழந்தை என்னை கொல்வதா? அதுல பெண் குழந்தையா என்ன கொல்றது? காலை பிடித்தான், மேலே சென்ற குழந்தை கீழே வரும் என்று உறைவாளை நீட்டிக் கொண்டிருக்கிறான். வந்ததா? வரவில்லை. அடே கம்சா, என்னை கொல்ல உன்னால் முடியாது, உன்னை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே என் அண்ணன் ஆயர் பாடி தொட்டிலே உறங்குகிறான் என்று சூளமும் கரமும் காட்டி மாயமாய் மறைந்தால் யாரு? என் தங்கை காளிகா தேவி. அதனால எல்லாரும் ஒரு உருவம் எடுத்துட்டீங்க. ஆர்த்தான் கம்சன் என்னை இளம் பருவத்திலே கொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன அங்க போய் வளர்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அப்படின்னு இளம் பருவத்திலே கொல்லணும். என்ன ஒரு மரத்தை, அதாவது நகத்தால கிள்ளி போட்டுடணும். ஆமா, கோடாலி எடுத்து வெட்டக்கூடாது. முளைப்பிலே கிள்ளிட்டா அது கிள்ளிடலாம் நகத்தால. ஆனால் பெரிய மரமாகி விட்டா கோடாரி கொண்டு வெட்ட வேண்டும். அதனால இளம் பிள்ளை பருவத்திலே என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக போதகி என்ற ஒரு அரக்கி அனுப்பினான். ஆமா, அவள் எப்படி வருகிறாள்? எப்படியா? என் தாயானவள் ஜலக்கரைக்கு சென்றிருக்கும் தருணத்திலே என் தாய் போல் உருவம் தாங்கி ஒரு சனத்திலே நல்ல அமிர்தமும் ஒரு சனத்திலே விஷாமிர்தமும் கொண்டு வருகிறாள். வருபவள் அரைக்கு என்று நன்கு அறிந்தேன். உனக்கு தெரியாத விஷயமா? தொட்டில உறங்கிட்டு இருக்கேன் இல்லையா, உலக ரட்சகன் அப்படியே அமைதியா இருந்தேன். என்னை வாரி விசப்பால் உண்ண ஆரம்பித்தால் நான் என்ன செய்தேன் தெரியுமா? உடல் பொருள் ஆவி அனைத்து ஒரே உரியா குடிந்தேன். பாலை குடிக்கிற மாதிரி குச்சி பூரா ஊத்திட்டியா?
என் வாய் முனையிலே மலை போல் சாய்ந்தால் போதகி என்ன பண்ணு ஆளு அதான் அந்த அளவுக்கு வளர்த்துட்டு நல்லா. சில நாள் கழித்தது இவ்வளவு பிள்ளையா இருக்கேன், இளம் பிள்ளை. இந்த வீதியில அப்படி பிள்ளைகளோடு விளையாடிட்டு இருக்கேன். ஆமா, வீதியில விளையாடி கொண்டிருக்கும் பழக என்னுடைய நண்பர்கள் அப்படி விளையாடி கொண்டிருக்கும் தரத்துல ஒரு வண்டி சக்கரமானது உருண்டோடி வருகிறது. தோழர்கள் அனைவரும் ஓடுகிறார், நானும் ஒரு திசை ஓட ஆரம்பிச்சேன். நான் எத்திசை நோக்கி ஓடுகிறேனோ அத்திசை நோக்கியே உருண்டோடுகிறது வண்டி சக்கரம். நான் மேடு பகுதியில ஓடுறேன், இது மேடு பகுதியிலும் உருண்டோடி வருகிறது. ஒரு வண்டியில அதாவது சக்கரம் போனா கூட பள்ளத்தில் தான் உண்டுமோ தவிர மேடி ஏறி வராது. அதனால இது என்ன வெந்தையா இருக்கு. நீ ஒண்ணு யோசனை பண்ணிட்டு இருப்பிய. ஞானத்தால் அறிந்தேன், சகடாசுரன் ஒரு அரக்கனை என் தாய் மாமன் கம்சனானவன் என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்திருக்கான். அவன் வண்டி சக்கரமாக உருண்டோடி வீதியிலே வருகிறான் என்று நன்கு அறிந்தேன். எதிர்த்து நின்றேன், வாங்கி ஒரே உதையாக உதைத்தேன். தெருமுனையிலே சகடாசுரன் மாண்டான். நான் ஒவ்வொருத்தரையா பிறக்கும் போதே போட்டளிக்கிறார மாதவா. ஒரு இரவிலே 2 தாயை பார்த்தவன்டான். ஆச்சரியமா இருக்குது. ஒரு இடத்திலே பிறந்து அதே இரவிலே மற்றொரு இடத்திலே நான் ஒளிந்து வளர்ந்தேன். ஏன்? என் தாய் மாமன் கம்சனை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே. ஆமா, அது அப்படி அதனாலதான் அங்க போய் ஆயர்பாடியில வளர்ந்தது காரணம். அப்படி இருந்தாலும் நான் இன்னும் எப்படிப்பட்டவன் எப்படி வருகிறேன் தெரியுமா? இளம் பருவத்திலே எதுகுலத்திலே நான் வளரும் தருணத்திலே இளைய வயதிலே பெரிய வேலையெல்லாம் செஞ்சவன். கொன்றை என்று குடையாக பிடித்தவன் நான். கோபால மாதர்களோடு ஆடி பாடி விளையாட வேண்டும் என்பதற்காக எதுகுலத்திலே நான் சீரும் சிறப்போடு வளர்ந்தேன். என்ன மாதவா, பகவான ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக முதல்ல பெற்றவர்களுக்கு தான் தெரியும் பிள்ளைகளை பற்றி. பிள்ளைகள் அவர்கள் யார் என்று முதல்ல பெற்றவர்கிட்ட தான் காமிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது வீதியில நான் விளையாடும் தருணத்திலே கண்ணை யாரு அப்படின்னு என் தாய் தந்தைக்கு முதல்ல தெரியப்படுத்தணும் இல்லையா? அதனால இப்ப கூட உலகத்துல மாதவா என் பெல்லியாவுமா உன்னுடைய தாய் தந்தை முதல்ல புள்ள வை வராதுன்னு தாய் தந்தை சொல்லணும். சொல்லணும் இல்ல, போற்ற வேண்டும். தன்னுடைய என் மகன் அப்படின்னு பெருமையா உன்னை போற்றினால்தான் மற்றவர்கள் போற்றுவார்கள். ஆனா பெற்றவர்களே அவங்க கிடக்குறான் என்ன ஒண்ணு தூட்டினாருன்னா கண்ணாடி அங்க சுத்திங்க போய் பாரு. அது மற்றவர்களும் தூற்றுவதற்கு கொஞ்ச நேரம் ஆகாது. அதனால பெற்றவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நான் வேண்டும் என்றே நான் என்ன செய்தேன் தெரியுமா? இளம் பிள்ளையிலே சின்ன வயசுல வீதியில ஓடினேன். வீதியில இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் வாரி 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 உண்டு. நான் வீதியில இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் வாரி 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 வாயிலே உண்டேன் அல்லவா? என் தாயானவள் ஓடி வந்தா. கண்ணா மண்ணை தின்ற எட்டி வந்து பாத்துட்டா. வேகமாக ஓடி ஐயோ கண்ணை இவ்வளவு மண்ணை வாரி வாயில விடுறானே ஓடி வந்து வாயை திரளா என்று என்னுடைய வாங்கி தாடி குழந்தைங்க இப்ப கூட வாய்ப்பு மண்ணு துணுக்குச்சுன்னா பூச்சி நோண்டுவாங்க இல்லையா? ஆனா என் தாயானவள் ஓங்கி தவடியிலே அடித்தா. நூறு நாளைக்கு இந்த மண்ணெல்லாம் வாரி தின்னுவியா அப்படின்னு தவடியில் ஓங்கி அடித்தான். வாயை தரடா கண்ணா அப்படின்னு விரல விட்டு வாயில நோண்டலான்ட்டு வாயை திறடான்னா பாரு. நான் வாயை திறந்தேன். இந்த 14 லோகமும் என் வாய் உள்ளே இருப்பது வாய் முனையிலே கண்டு என் தாயானவள் மயக்க முட்டு விழுந்தார். அங்கே தள்ளிவிட்ட
பார்வையிலேயே வீந்துட்டு இருக்கோம். அன்றே தெரிந்தது என் தாய். கண்ணா, என் பிள்ளை எனக்கு பிறந்த பிள்ளையா தெரியல. ஆமா, அதனால என் தாயானவுக்கு நல்ல முறையிலே காட்சி அளித்தேன். சரி, அதனால கண்ணன் ஏதோ ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு என் தாய் தந்தை தெரிந்து கொண்டாங்க, விஷயம் தெரிஞ்சுக்கினாங்க. அதனால முதல்ல தாய் தந்தையர் காமிக்கணும் நம்ம. சரி, அது போல இன்றைய தினத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரி, என் மனைவி லட்சுமியை நான் சமூகம் அழைத்ததாக அழைத்துட்டு வரையா? சரியா போச்சு. மார்ல இருந்து இறக்கி விடுறியா நீங்க லட்சுமி அம்மாவா? ஆமா. சரி, எதற்காக இறக்கி விடுகிறேன் என்ன காரணம் தெரியுமா? வாவார்த்தை ஆட வேண்டும். ஏனென்றால் எனக்கு மனவேதனை அதிகம். ஆமா, நீ மார்லயே வச்சுட்டு இருக்க கூடாது, அப்பப்ப இறக்கி விட்டு பேசினாதான் அது கரெக்டா இருக்கும். மாதவா, என்னுடைய பரம பக்தன் எல்லாம் அதுநாள் முதல் இது நாள் வரை என்னுடைய புகழை பாடி இந்த பூணூல் அணிந்து பாகவதர் போல என்னுடைய புகழை பாடி ஆடி நடைபெறமாகவே வந்து என்னை தரிசிக்கக்கூடிய என்னுடைய பரம பக்தன் எல்லாம் அதுநாள் முதல் இது நாள் வரை ஏழ்மையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. லட்சுமி, என்னுடைய பரம பக்தர் எல்லாம் ஏழ்மையில் இருக்கிறார். என்னுடைய பரம பக்தனுடைய கிரகத்திலே நீ ஒரு அடி எடுத்து காலை வச்சுன்னு வச்சுக்க, அப்பதான் அவங்க மேன்மை ஆவாங்க. லட்சுமி தேவியானவள் கிரகம் சென்று விட்டாள் என்றால் ஆமா, அந்த வீட்டை ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த வீடு எப்படி இருக்கும்? சுபிட்சமா இருக்கும். மாடை மாளிகை கோடை கோபுரமாக சுபிட்சமாக இருக்கும். அதனால லட்சுமி, என்னுடைய பக்தனுடைய கிரகம் எல்லாம் தினந்தோறும் செல்ல வேண்டும். ஏழ்மையில் இருக்கக்கூடிய என்னுடைய பக்தன் எல்லாம் சுபிட்சமாக வாழ வேண்டும். அதுக்காக நீ ஏறி கூடுற பாவார்த்தை ஆடணும். சரி, அதனால சமம் கொடுத்து இங்கன இவ்வாறு இருக்க லட்சுமி சபையாரி
வணக்கம். யார் அங்கே? ஆசிரியர் பிறகு இத்தா சபனாக்கி வந்திருக்கும் பொழுது யார் என்ற அபிதான் தெரிகிறதா? ஒரு 5 ரூபாய் காவலக்காரன் முன்பால இருக்காம போயிட்டு காவலன் அப்படிதான் நான் சொன்னாதான் தெரியும். நான் ஜோதி மாதி வாதானி சபைக்கு வந்து பகவான் திரு நாமத்தை நெற்றில் எழுந்து கொண்டு ஒரு பெண்களா பிறந்தவர்கள் திலகம் என்று சொல்லக்கூடிய பொட்டி வித்தாதான் அழகு. மஞ்சள் பூசி கொட்டு ஆமாடா பொட்டி வைத்தாதான் ஒரு பெண்களுக்கு அழகு. காவலா யார் என்று அபிதான் தெரிகிறதா? செல்வர்க்கலாம் அதிபதி லட்சுமி தேவி. லட்சுமி லட்சுமி தேவிடா. ஓ லட்சுமி தேவியா? அதிபதி பணத்துக்கெல்லாம் செல்வத்துக்கு அதிபதி. சரி சரி ஆமாடா. அப்படி இருந்தாலும் நான் யாருக்கு மனைவி தெரியுமா? யாருக்கு? கல்லுக்குள் இருக்க தேரைக்கும் முட்டில் இருக்கும் கருவிக்கும் ஆப்பாயில் போடவும் கல்லுக்குள் இருக்க தேரைக்கும் முட்டில் இருக்க கருவிக்கும் யானை முதல் எறும்புகளை காத்து வரக்கூடிய உலக லட்சகன் கால் கோபலக்கண்ணன் இருக்கிறார் வர்றா கருட நாராயணன் கார்மேகவர்ணன். ஆமாடா அவரு மனைவிடா நானு. கோபலக்கண்ணன் பாரியால் கோபாலக்கண்ணன் மனைவி எங்க ஊர்ல இருக்கிறாங்கம்மா கோபால? உங்க ஊர்ல இருக்கிற கோபாலக்கண்ணன் இல்லடா. முன்னாடி திருப்பதி மலையில் இருக்கிறார் பாரு. திருப்பதி மலையா? அவர் பேர் கோபாலக்கண்ணா? ஆமா மனைவிடா. அந்த அவர் மனைவி? ஆமா கோபாலக்கண்ணன் மனைவி. அவர் மார்பில் இருக்கக்கூடிய லட்சுமி தேவி. மாறல பெருசு தூக்கிட்டு இல்ல அவர் நினைத்தாலே உன்னுடைய மனைவிக்கு நீங்க எங்க இடம் கொடுத்திருக்க? நாங்க எங்க கொடுக்கல. என் கணவர் மார்பிலே இடம் கொடுத்திருக்கிறார் எனக்காக. சரி வச்சுக்கிட்ட மாடியே தான் கூட. ஆமா நீ தான் இறக்கி கொடுக்கிறாரா? ஆமாடா. அதான் நீ பாமர மக்களை பார்க்க வேண்டுமா அல்லவா? பணியலக்கம் இல்லவா? அதற்காகவே ஓடி ஓடி வந்தேன். சரி லட்சுமி தேவி. லட்சுமி தேவி செல்வர்க்குலம் அதிபதி. சரி ஆமா இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நான் மல்லிகை முல்லை
கவலா நந்தவன சென்று மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரம் இவாச்சி அப்படி சொல்லக்கூடிய மரங்களா பறித்து வந்து கூந்தல சீவி சிக்கெடுத்து நல்லா அழகாக்கிடுவாமா எந்த குறையும் இல்லை குறைபாடு என்பது என்பதே இல்லை எந்த சத்தம் நம்ம அணிந்து வந்த பட்டு பட்டாடைகள் நகநாணைகள் காப்பு ஒட்டியானம் செயின் எப்படி இருக்கு பார்த்தியா நகனால எப்படி தக 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 மின்னுது போல இருக்கின்ற அப்படி இருந்தாலும் இந்த நிலத்தில் யார் அளித்தது சுவாமி வந்துட்டாரா? சுவாமி வந்து விட்டார். பார்க்கலாமா? போய் பார்ப்போம். போலாமா? ஓடிவா ஓடிவா. சுவாமி பாததாரி ஜன பாததாரி உன்னுடைய மனைவி லட்சுமி தேவி அனைவரை வணக்கம் சுவாமி. வந்தானம் என்று வந்து எங்கள் லட்சுமி சாமண லட்சுமி என்னை அழைத்த காரணம் யாது என்று சொல்லுங்க சுவாமி. உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? எதற்காக அழைத்தீங்க? பாரோர் உலகில் எல்லாம்
எதற்காக இழுத்து விட்டார் சுவாமி? என்னுடைய பரம பக்தன் எல்லாம் ஏழ்மையிலே ஆழ்ந்து கிடக்கிறாரே, அதனாலே என்னை போற்றுகிறார், உன்னை தூக்குகிறார். சுவாமி எப்படி வா தூட்டுட்டியப்பா? தூக்குகிறார்னா சத்தம். என்னை போற்றி புகழ்கிறார். என்னுடைய பரம பக்தன் எல்லாம் போற்றி புகழ்கிறார். ஆனால் என்னுடைய பரம பக்தன் நான் ஏழ்மையிலே இருக்கிறானே, அந்த லட்சுமி தேவி என்னும் கடைக்கண் பார்க்கவில்லையே, ஏழ்மையிலே காலம் கழிக்கிறேனே என்று லட்சுமி தூக்குகிறார். துஷ்ப உனக்கு கெஞ்சி கேக்குறேன் பகவானே, என் முண்டாட்டி ஆகல சாமி. உன் முண்டாட்டி ஒரு 3 நாள் என் வீட்டுக்கு அனுப்பு சாமி. கிரகம் இவனுடைய கிரகத்திலே கிரகத்துக்கு நான் சென்று காலை வைத்தீர் என்றால் அவன் மாட மாளிகை கோட கோபுரம் பெரிய செல்வந்தனாக வாழ்வான் என்று நீ கால போய் வச்சு ஆமா. அவன் வார்த்தையை கேட்டு நான் அவன் கிரகத்துக்கு செல்ல முடியாது. அவனுடைய மனைவி என்ன செய்தா தெரியுமா? இவன் வீட்டுக்கு போனியா? காலை நேரத்தில் போகும்போது காலையில போனியா? ஏண்டா தினந்தோறும் லட்சுமி தேவி உங்க கிரகத்துக்கு வரலாமாடா? காலையில தினமும் கிரகத்தில் வர முடியாது. உன்னுடைய மனைவி என்ன செய்யறா தெரியுமா? காலையிலேயே ஒரு மகளை கொண்டு வேண்டு பாக்குறதும் வாயற்படியிலே அமர்ந்து கொண்டு பாக்குற உன்னுடைய மனைவி லட்சுமி தேவியானவள் கிரகம் வரும் நேரத்திலே வீடெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு அட்சய தீபத்தால் விளக்கத்தை ஏற்றி அழகா இருக்கணும்னா வாசிப்பில் உட்காந்து நடப்பேன்னு குத்தனா சுவாமி. காலை நேரத்தில் அப்படி பண்ற உன்னுடைய மனைவி சரி மாலையிலாவது போறதானே சுவாமி. அந்த தினத்துல என்ன பண்றது உன்னுடைய மனைவி? என்ன பண்றா? இருந்த துணியை தைக்கிற வேலையை உன்னுடைய மனைவி மாலை நேரத்திலயா செய்யறா? அப்படிதான் சுவாமி செய்யறா. பொறுமையா அவங்ககிட்ட சொல்ல. வாயற்படியில் காலை வைக்கும் போது உன் மனைவி அப்படி செய்யறான். அந்த கீழி துணி தைக்கிட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு விளக்கேற்றி விட்டு சாயந்தர பொழுது செய்வாங்க. அதனால தான் அந்த லட்சுமி பார்த்து திரும்பி வந்துருவாங்க. அளிக்கவில்லை. ஒரு 3 நாள் என் வீட்டுக்கு வந்து போ. காவலா வருகின்ற ஒருமைக்கு சேர்ந்து சாந்தார மனைவியும் சாந்தார தனமுறைக்கு சந்தனத்தால் கோலமிட்டு இருவரும் ஒரு மிருக்க வைத்தார். சதியோ மதிமக வந்து உனக்கு காட்சி அளிப்பு நல்ல பணக்காரனாக ஆகட்டும். சுவாமி லட்சுமி இன்றைய தினத்திலே ஒரு பெரிய வேலை இருக்கு. அதுவும் தெரிகிறது பாரு. யார் வரக்கூடிய ஆசாமி யார் தெரியுமா? யாருங்க? துரியோதன மகாராஜா மருமக பிள்ளை நம்ம வீட்டை நாடி வருகிறான். என்னுடைய அண்ணா வருகின்றாரா? ஆமா. என்ன செய்தி எடுத்துன்னு வராருன்னு விளக்கமா பார்ப்போம். அண்ணா வராரு. 5 லிட்டர் பால் வாங்கி சுண்டைக்காய் வைக்கிறேன். அண்ணா 5 லிட்டர் வாங்கி எவ்வளவு சுண்டைக்காய் வைப்பேன்? சுண்டைக்காய் வச்சு ஒரு டம்ளரா கொடுப்பேன் அண்ணனுக்கு. 5 லிட்டர் பால் அப்ப கூட 5 லிட்டர் பால் சுண்டைக்காய் வச்சு குச்சி குத்தாம இருப்பாங்க. சரி செல்பாக்குறேன். 2 பேர் எடுத்து நெய்யும் பயமும் சாப்பிட்டு மனதுக்கு பிடித்தவங்க வந்தாங்கன்னா அது மாதிரி அவ செய்வாங்க. மனதுக்கு பிடிக்காதவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கா கது ஒரு கிழிச்சிட்டு லைட் நிறுத்துவாங்க. அது மாதிரி ஆளு நான் அது போல ஆளு. லைட் ஆஃப் பண்ணிட்டு கது சாத்துறா.